அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், கடலூர் குறிஞ்சிப்பாடி அடுத்த மேல் புதுப்பாக்கம். 2 நைட்லயும் ஒரே ஊர்ல நாடகம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் அதே ஊர் தான், நாளைக்கும் அதே மேல் புதுப்பாக்கம் தான் நம்ம பரணி நாடக மன்றத்திற்கு நாடகம். வேலூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த நொலம்பூர். ஏகாத்தம்மன் நாடக மன்றம், திருத்தணி அடுத்த ஞானமங்கலம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த அக்கச்சிக்குப்பம். ஆரணி சுபம் நாடக மன்றம், நாயுடுமங்கலம் மாதுளாம்பாடி அடுத்த கணேசாபுரம். உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த வடகரை நம்பியந்தல். அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த மோசூர். வந்தவாசி கங்கா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த அரியத்தூர். ஒழுக்கோல் பட்டு வெற்றி நாடக மன்றம், அணைக்கட்டு ரோடு அடுத்த வாலாஜாபேட்டை. வந்தவாசி தேவிமலர் நாடக மன்றம், பின்னமங்கலம் டு சேத்பட் அடுத்த தும்பூர். அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், வேலூர் அடுத்த ஆவாரம்பாளையம். ஆரணி துளசி நாடக மன்றம், போலூர் அடுத்த கரப்பூண்டி. ஆரணி சரவணா நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த கட்டவாக்கம். வேம்புலியம்மன் கட்டைக்கூத்து, ராணிப்பேட்டை அடுத்த தென்கால். தென்கால்ல பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து பாரத கூத்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னையில இருந்து தொடர்ந்து 10 நாள் அங்க நம்மளுடைய வேம்புலியம்மன் கட்டைக்கூத்து நாடகத்தினால மகாபாரதம் நடக்கும். இந்த 10 நாளும் கட்டைக்கூத்து பிரியர்கள்லாம் போயிட்டு மகாபாரத நிகழ்ச்சியை பார்க்கலாம். கட்டைக்கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், செஞ்சி சோகுப்பம் அடுத்த வளைய செட்டிக்குளம். கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், கலசப்பாக்கம் அடுத்த பெரிய கல்லந்தல். ஆரணி பத்மா நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மன்சூராபாத் அடுத்த துருவம், துருவத்துல நாடகம். ஆரணி நந்தினி நாடக மன்றம், அடுக்கும்பாறை அடுத்த நாய்க்கிணறி. காஞ்சி கௌரி நாடக மன்றம், வேலூர் அடுத்த மேல் மொனவூர். ஆரணி சபரி நாடக மன்றம், போலூர் அடுத்த திரிசூர். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், சேத்பட் அடுத்த பருதிபுரம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், வேலூர் அடுத்த கம்மாரப்பாளையம். ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த தாழகுணம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், கேலூர் விலாங்குப்பம் அடுத்த கம்மந்தல். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த சுண்ணாம்பு மேடு. ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த ஆத்தூர். அரக்கோணம் சீதா நாடக மன்றம், போலூர் அடுத்த பத்தியவாடி. சீதா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டு அலுவலுக்காக நாடகம் வச்சிருக்காங்க, காரிய கூத்து. அதனால திருவிழா, ஊர்ல திருவிழா இல்ல நாடகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலை ரசிகர்கள் போய் திரும்பி வந்துடாதீங்க. இது வந்து ஒரு வீட்டு அலுவல். இப்ப நம்ம ஒரு நாடகத்துக்கு நைட்ல நீங்க போற கலை ரசிகர்களுக்கு தெரியும், திருவிழானா ஒரு தெரு ஃபுல்லா லைட் போட்டு வச்சிருக்கோம். ஊருல என்டர் ஆகும் போதே நம்ம அட்ரஸே கேட்க தேவையில்ல, அப்படியே லைனா லைட் இருக்கும். அங்க போனா எண்டுல சவுண்ட் எங்க கேக்குதோ அங்க போய் நீங்க செக் பண்ணிக்குவீங்க. ஆனா அக்கா நாடகம் சொன்னாங்க இந்த ஊரே அமைதியா இருக்குதுன்னு போய் எங்கன்னா சுத்திட்டு வந்துடாதீங்க. ஒரு வீட்டு அலுவலு, அவங்க வீட்டாண்ட மட்டும் தான் லைட் எரியும், அங்கதான் சத்தம் கேட்கும். அதனால போய் பாருங்க பத்தியவாடியில நாடகம். திருவிழா நாடகம் எல்லாரும் சேர்ந்து ஈஸியா வச்சிடலாம். ஒரு வீட்டு அலுவல் வைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. என்ன காசு பணம் இருந்தாலும் ஒருத்தர் பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து பங்காளிகள்லயே வந்து அண்ணன் தம்பிங்களை ஒருத்தர் ஒத்துக்குவாங்க, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் மீறி ஒரு வீட்டுல ஒரு காரிய கூத்து வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அடுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன் பண்ணும்போது கேட்கறது, ஞாயிற்றுக்கிழமையில ஆபீஸ் இருக்கா, நாடகம் புக் பண்ண வரலான்னு இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடை இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம கடையில எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில லீவு, வெளியூர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வருவாங்க ஊருக்கு, வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து நாடகம் வைக்க வருவாங்க. அதனால கூட்டம் அதிகமா இருக்குமே தவிர நாடக அன்னைக்கு வந்து லீவ் எல்லாம் என்னைக்குமே நம்ம சண்டே அன்னைக்கெல்லாம் நம்மளது லீவ் கிடையாது. நம்மளுடைய சிவா அம்மு நாடகம் பண்ற புக்கிங் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு நாடகம் புக் பண்ண நிறைய சகோதரர்கள் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால வெளியூர்ல, சென்னையில, மத்த இடத்துல வேலை செய்யற சகோதரர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இங்க வந்து நாடகம் வைப்பாங்க. இங்க ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும். புதுசா வரவங்க சண்டேல வரும்போது கேட்பாங்க,
நாங்க இன்னைக்கு வரோம், ஆபீஸ் லீவுங்களா இருக்குங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறீங்க. அதனால அப்படியெல்லாம் இல்ல. எப்பவுமே நம்மளது சண்டேல தான் அதிகமான கூட்டம் இருக்கும். நீங்க சண்டே அன்னைக்கு தாராளமா வரலாம். ஆரணி சுமதி நாடக மன்றம், பொன்னை அடுத்த பரமசாத்து, ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், காவேரிப்பாக்கம் டு ஐயம்பேட்டை சேரி அடுத்த ராஜாபாளையம், மாணிக்கவல்லி கலையரசி கட்டைக்கூத்து, செங்கல்பட்டு அடுத்த செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் அருகில் நாடகம், ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், காட்பாடி அடுத்த கரிகிரி, மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், போலூர் டு ஆதமங்கலம் புதூர் அடுத்த பெருமாபாளையம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த ஒட்டம்பட்டு, ஆரணி மனோ நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த வேப்பூர், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த சிறுவாடி, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், போலூர் வடமாதிமங்கலம் அடுத்த திருமலை, ஆரணி சக்தி நாடக மன்றம், வேலூர் அடுத்த தண்டலம் கிருஷ்ணாவரம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், ஆரணி அடுத்த துந்தரிங்கம்பட்டு, சொரகுலத்தூர் யாகசேனி கட்டைக்கூத்து, இன்று இரவு பானாவரம் அடுத்த ஆயில் கிராம சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ஊரில் எந்த திருவிழா இருந்தாலும் நாடகங்கள்லாம் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த முறை கட்டைக்கூத்து மன்றத்தையும் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம அம்முக்கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவாக ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் நம்ம டீம் போவோம். கட்டைக்கூத்து வந்து பார்த்திங்கன்னா போலூர் பக்கத்தில் இருக்கிற டீம் நம்ம ஆரணி சரௌண்டிங்கில் ஆடுவாங்க, செய்யார் பக்கத்தில் இருக்கவங்க அந்த சரௌண்டிங்கில், அப்படி தான் சுற்றி இருக்கிற டீம் அந்தந்த ஏரியா கட்டைக்கூத்தில் வைப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை லைன்லேயும் நம்ம கட்டைக்கூத்து தெங்காலில் வச்சுருக்காங்க, வேம்புலியம்மன் கட்டைக்கூத்து. பானாவரம் ஆயில்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டைக்கூத்து வச்சுருக்கிறாங்க, யாகசீனி கட்டைக்கூத்து. அதனால் கலை ரசிகர்கள்லாம் நீங்களும் போய் பாருங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற நாடகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய மகாபாரத நிகழ்ச்சிக்கு நம்ம கட்டைக்கூத்து நீங்களும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் போய் பார்த்துட்டு நம்ம கட்டைக்கூத்து எப்படி இருக்குன்னு தகவல் சொல்லுங்கள். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், போலூர் மேல் சோழங்குப்பம் அடுத்த தேவராயன் பாளையம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், மேல்மலையனூர் அடுத்த செக்கிடி குப்பம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், சேட்பட் அடுத்த பழம்பேட்டை. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.